ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த டிசைன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போமா. இதுக்கு மொத்தம் உயரம் 14, தையலுக்கு அரேஞ்ச் சேர்த்து 14.5 எடுத்துக்கிறோம். கழுத்தோட நீளம் 9, அகலம் 2.5, உடம்போட சுற்றளவு 9.5, எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து 10 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம டாட் போட்டிருப்போம்ல, அந்த 14 கிட்ட ஒரு டாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு லைனிங்கையும் கிளாத்தையும் நம்ம வச்சு ஒன்றா தைக்கணும். இது நம்ம பிரியாது, ஏன்னா நம்ம அடிச்சுட்டு பெரட்ட தானே போகிறோம். பெரட்டிட்டு அது மேலே தான் நம்ம டிசைன் வச்சு லேஸ் வச்சு அடிச்சிடறோம் இல்லையா, அதனால் பெரட்டுறப்போ பிரியாது. இல்லை சாதாரணமாக நீங்கள் பெரட்டிக்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 4-5 தடவை போட்டு அதுக்கு மேலே போடும்போது, இல்லை ஒரு வேளை பத்தலை, இப்படி உடம்பு எதுவும் போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தா அது பிஞ்சு போயிடும். எப்போவுமே கழுத்து ஃபினிஷிங் அடிங்க, இந்த மாதிரி அடித்து பெரட்ட வேண்டாம். லேஸோடு நம்ம அடிக்கிறதுனால அடித்து பெரட்டலாம். இப்போ அதே சைடே வச்சு, ஏன்னா நம்ம திருப்பி இதை பெரட்டி தான் அடிக்க போகிறோம், அதனால் நம்ம இது மாதிரி அடிச்சுக்கிடலாம். இப்போது நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு எப்படி நான் திருப்புறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த வளைவுகள்கிட்டலாம் குட்டி குட்டியாக, அதாவது தையலில் மட்டும் வெட்டிடாமல் மற்ற இடத்துக்கெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டணும். தையலில் விழுந்துடாமல் பார்த்துக்கிறணும், அதுதான் விஷயம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம அந்த மேலே அப்படியே பெரட்டி ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி தைக்கிறப்போ நேரமும் ஈஸியாக சேவ் ஆகும், சீக்கிரமும் நம்ம தைச்சிடலாம், ஷேப்பும் மாறாது, அதே மாதிரியே நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஏற்கனவே இதை நீங்கள் தைச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த கீழே இதே மாதிரி அமுக்கு தையல் போட்டு விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு சைடில் நம்ம அடித்து விட்டுறணும். எக்ஸஸாக எங்கெல்லாம் இருக்கோ நமக்கு அதெல்லாம் இனிமேல் அடிச்சுட்டு நிறைய கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதே பூனம் கிளாத்தாக இருந்தால் இவ்வளோக்கு நீங்கள் எக்ஸஸாக விடாதீங்க, தைக்க முடியாது. இது கொஞ்சம் சில்க் காட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கிளாத்துங்கிறதுனால நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா விட்டாலும் நம்ம கரெக்டாக அடிச்சிடலாம். பூனங்கையில் கொஞ்சம் நொல்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். எவ்வளோ சீக்கிரமே வேலை முடிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஈஸியாக தைக்கிறது எப்படி, எல்லாமே ஈஸியாக சீக்கிரமாக தைக்கிறது எப்படி, அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் போய் பாருங்கள். இனிமேயும் நிறையா வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் நம்ம டிசைனுக்குள்ளே போகிறோம், சரிங்களா. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாத்துலேயுமே நம்ம சின்ன சின்னதாக டிப்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம். இப்படியே நீங்கள் தைச்சா கூட எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கணும். அதான் இப்போது நான் அந்த சேரீ நம்ம இந்த சைடு போடுவோம் இல்லையா, சேரீ போடாத சைடு, அதாவது முந்தானை போடாத சைடு இருக்கும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிசைன் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சளவு முன்னாடியும் அதே மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு பாருங்கள். அதனால தான் நான் இதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த கை நான் ஜாயின் பண்ணலை. ஏன்னா அதையும் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா, அதனால் நான் அதை பண்ணலை. இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இதுக்கு சேரீலேருந்து கட் பண்ணதை 2.5 எடுத்துக்கிறேன். நீளம் 2.5, அகலம் 2.5. அப்படியே சமோசா மடிப்போம்ல, அது மாதிரி 2 நாளாக மடித்து அப்படியே
மறுபடியும் ஒரு மடக்கு, அவ்வளோதான். அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ ஒரு 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 மினிமமாக தெரியும் இல்லையா. நான் வந்து சாரியில் வந்து சாரியோட அகலம் இருக்குல்ல, அதாவது லென்த்து நீளம் கிடையாது, அகலம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2.5 இதுக்கு வந்து 2 தடவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட அகலத்துக்கு வந்து 2 தடவை எடுத்துக்கிட்டேன். கீழேயும் கரை இருக்கும், மேலேயும் கரை இருக்கும் இல்லையா. அதை கட் பண்ணிவிட்டு மீதி இருந்த எல்லாத்தையுமே நான் எடுத்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. எக்ஸ்ட்ரா ரொம்ப நறுக்கிடாம, ஏன்னா சாரீ கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் ரொம்ப கட் பண்ணிடாமல் இல்லை, கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நமக்கு 2.5 வேணும் இல்லையா, அந்த 2.5 அப்படியே கீழே மேலேயும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு யாராவது பிடிச்சிக்க வச்சுட்டு அப்படியே நேராக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மிஷினில் ஊசி அப்படியே குத்தி வச்சுட்டு கூட நம்ம இழுத்து நம்ம கட் பண்ணலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி சமோசா மாதிரி நீங்கள் மடிச்சிக்க வேண்டியதான். நல்லா பார்த்தீங்கன்னா நான் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி மடக்கிட்டு மிஷினில் வச்சு அடிக்கும்போது ஒழுங்காக விழுகலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்து எப்படி பண்ணணுமோ அது மாதிரி கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி குட்டி குட்டி சமோசாவாக, ஏன் நான் சமோசான்னு சொல்கிறேன் அப்படின்னா சமோசா மாதிரி இருக்கிறதுனால சமோசா, அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் வந்து சமோசான்னு சொல்கிறேன். 2 தையல் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம நேராக அப்படியே அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணிவிட்டு கிளாத்தில் அட்டாச் பண்ணும்போது பிரியும். கீழே 2 ஓட்டு மேலே 2 ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ எடுத்து வச்சாலும் அது வந்து பிரியாது, அப்படியே இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 ஓட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2, முடிக்கும்போது 2 ஓட்டு ஓட்டுவேன். என்னோடய சேனலில் வந்து அழகாகவும் இருக்கணும், சேம் டைம் ஈஸியாகவும் இருக்கணும், அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு வரேன். நீங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே மாதிரி சீக்கிரம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அளவு வச்சு பார்த்துக்குவோம். ஏன்னா நான் அந்த லேஸ் வேறு வைப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம இது பண்ணி வச்சுட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ 1.5 இருக்கா, அதே 1.5 அளவுக்கு வந்து ப்ளவுஸும் நம்ம எந்த அளவுக்கு இந்த சமோசா வச்சு அடிக்க போகிறோமோ அது வரைக்கும் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம அந்த 1.5 இதை வச்சு மார்க் பண்ணிக்கணும். நான் எப்படி மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அந்த வளைவுலலாம் நம்ம பார்த்து மார்க் பண்ணணும். இது என்ன மார்க் பண்ணாமே அடிக்கலாம் அப்படின்னா, மார்க் பண்ணாமல் அடிக்கலாம், ஆனால் வளைவுலலாம் நம்ம கொஞ்சம் திணறிடுவோம். அதனால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குழப்பம் இல்லாமல் நம்ம அடிக்கலாம், ஏன்னா ஈவனாக தானே நம்ம அடிக்க போகிறோம், அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம வந்து அடிக்கலாம். அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணிக்கிறது. சீக்கிரமே இது பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி அடிக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணி அடிக்கிறது நல்லது. ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்களுக்காக இருந்தால் அனுபவம் இருக்கும், அவங்க தைக்கலாம். இப்போ நானும் தைக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து அளவு வச்சு தான் தைப்பேன். பெரியவங்களாக இருந்தால் அளவு வைக்க மாட்டாங்க, இது தானே அப்படின்னு தைச்சிருவாங்க. கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மார்க் பண்ணி தைங்க. இப்போது அதை வந்து நம்ம அதோடு முடிச்சுட்டு நம்ம வைக்காமல் கொஞ்சம் உள்ளே தள்ளியே வைப்போம். ஏன்னா இதை கொஞ்சம் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆவுன்னு இருக்குது, ஆவுன்னா எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே கொஞ்சம் விட்டு விட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நேராக வச்சுக்கோங்க. வளைவுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து வைக்கணும். அது எக்ஸஸாக நீட்டிக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நறுக்கி விட்ருவோம். ஏன்னா நம்ம அளந்து தானே வெட்டுறோம், அதனால் எல்லா சமோசாவும் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் தான் இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி வளைவுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம செயல்பட்டோன்னா ப்ளவுஸ் நீட்டாக வந்துடும்.
அதே மாதிரி தான் இன்னும் வந்து நம்ம இந்த மாதிரி சமோசா செய்கிறோம் இல்லையா, ஈஸியாக ஒரு டிப் சொல்லணும்னா அதை போய் செய்கிறோம்ல, இதுக்கு வந்து அந்த கீழே நம்ம அந்த அடிக்கிறோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நூலில் நூல் அதாவது ஊசியில் நூல் கோர்த்துட்டு குட்டி குட்டியாக அப்படியே உள்ளே நுழைச்சி நுழைச்சி இது பண்ணோம்னா அதுதான் லோட்டஸ் மாதிரி அப்படியே லீஃப் மாதிரி வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணலாம். ஃப்ராக் தைக்கிறோம், இல்லை சில பேர் வந்து ப்ளவுஸ்லேயே அந்த மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். அந்த சென்டருக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஸ்டோன் எதுவும் வாங்கி வச்சு அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ப்ளவுஸ் முடிக்க போகிறோம். இப்போ அது மாதிரி நம்ம ஈவனாக வச்சு அடிச்சிட வேண்டியது தான். அந்த ஷோல்டர்கிட்ட வருது பார்த்தீங்களா, அதனால் அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு அடிக்கணும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நுணுக்கமாக செயல்பட்டோன்னா அழகாக நம்ம தைச்சிடலாம். இது தேவையில்லை அப்படிங்க முன்னாடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அது வேண்டான்னு விட்டுருங்க. இது தேவையில்லை, நாங்களாம் இப்படி வைக்கலை அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் என்கிட்ட கேட்குறாங்க, நம்ம பின்னாடி மட்டும் தைச்சி கொடுத்தோன்னா இது ஏன் இப்படி விடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் இப்போல்லாம் வந்து வச்சுட்டா கொஞ்சம் முன்னாடியே இதே மாதிரி நம்ம வச்சிடுறது. இல்லை இந்த அந்தளவுக்கு வந்து கிளாத் வரப்போ இந்த உடம்பாக இருக்கிறவங்க நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சேலையில் அவ்வளோ கட் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்து முன்னாடி லேஸை வச்சு அடித்து முடிச்சு விட்ருவேன். அவங்களுக்கு அது இப்போ அதாவது அவங்கள்ட்ட நான் கேட்டுக்குவேன், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வராது, லேஸ் மட்டும் தான் அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸஸாக இருக்குல்ல, அந்த சைடு நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும், துணியையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இது என்ன மாதிரியான கிளாத் தெரியுமா, அந்த பேப்பர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் காட்டன் மாதிரியும் இல்லை. இப்போல்லாம் ட்ரெண்டாக எல்லோரும் கட்டுறாங்கல்ல, அந்த சாரியோட கிளாத்து. அதான் அந்த நூல் பிரியிறத வச்சு உங்களுக்கு தெரியுதா, அது டக்கு டக்குன்னு பிரிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா லேஸ் வச்சு 2 அடி அடித்து விட்டோம்னா எப்போதுமே பிரியாது. எக்ஸஸாக அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து லேஸ் வந்து வைக்க போகிறோம். இந்த லேஸ் வந்து அவங்களே வாங்கி கொடுத்த லேஸ் தான். இப்போது இந்த லேஸை வந்து தயவு செஞ்சு லேஸ் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த லேஸ் என்ன கலரோ அந்த கலரை மேலே மாட்டிக்கங்க நூல். கீழே வந்து எப்போதும் நம்ம ஊதா கலர் மாட்டியிருக்கோமோ அந்த ஊதா கலர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த ஊதா வச்சு சில பேர் அடிக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அடிக்கிறப்போ நம்ம வேலையை மிச்சப்படுத்த அடித்தோம்னா அது நீட்டாக இருக்க மாட்டேங்குது, அழகாகவும் இருக்க மாட்டேங்குது. நான் வந்து மஞ்சள் கலர் அடிச்சிருக்கேன், மஞ்சள் இல்லாட்டி கோல்டன் கலரு அந்த மாதிரி வச்சு நம்ம அடிக்கிறப்போ அது தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிருக்கணும். நம்ம இப்போ மஞ்சள் கலர்லாம் தைப்போம், கொஞ்சம் நூல்லாம் மிச்சம் இருக்கும்ல, ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக தைக்க முடியாத அளவுக்கு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்டெல்லாம் நூல் கண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வச்சு அடித்து தைச்சிக்கிடலாம். எந்த கலர் வருதோ அந்த கலருக்கு நூல் போட்டு அடிங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மடக்கி விட்றணும். இப்போது அதே நான் சொன்னேன் 2 தையல் போட்டு ஒரே அமுக்கி விட்டோம்னா அந்த விசிறு வெளியில் வராது. எப்போதுமே இது பிரியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நம்ம தைச்சிடணும். இப்போ இப்படி எப்படி அடித்தோமோ அதே மாதிரி கழுத்துலேயும் நம்ம அடிச்சு விட்ற வேண்டியதான். கழுத்தில் வைக்காட்டியும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவங்க ஒரு பிக்சர் அனுப்புனாங்க, அதில் வந்து கழுத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. நானும் கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது இதோட முடிச்சுக்குவோமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வச்சு விட்ருங்க கழுத்துலேயும் வைங்க அப்படின்னு சொன்னதுனால கழுத்துலேயும் நம்ம வச்சுருவோம். ஆனால் இப்படியே பார்த்தாலுமே அழகாக தானே இருக்குது ஒரு மாதிரி. ஆனால் லேஸ் வச்சதுக்கப்புறமா அதுவும் அழகாக தான் இருந்தது.
இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மேலே லேஸ் வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைங்க, பிடிக்கலனா வேண்டாம். முதல்ல லேஸ் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைங்க. ஏன்னா லேஸுக்கு அமௌண்ட் வாங்குறது தான் பெரிய விஷயமாவே இருக்குது. இந்த டிசைனுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 70 தான் வாங்கினேன். லேஸ் வந்து அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் வந்து தையக்கூலி வந்து 150, ஏன்னா லைனிங் அவங்க எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் 150, எக்ஸ்ட்ரா ஒரு 70 போட்டு 220 வாங்கினேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு. எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு. ஆமாம், நான் வந்து ஊருக்குள்ளே தைக்கிறேன் இல்லையா, அதனால் நாங்கள் கிராமம் வேறையா கேட்டால் அடுத்து என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரிலாம் வச்சுனா நான் 50 தான் வாங்குவேன். இப்போ தான் எக்ஸ்ட்ரா சேர்த்து 20 சேர்த்து 70 நான் வாங்குகிறேன். அவங்களும் இதுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு 220 ஓகேவா, இல்லை அதுக்கு மேலே வாங்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட முடிவை வச்சு தான் நான் வந்து தச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாது, அதனால் நான் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால் எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன இந்த குண்டு இருக்கும் பார்த்தீங்களா, மணி மாதிரி, அதை வச்சு நம்ம வந்து கட்டி இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் லேட்டாக தான் இது பண்ணேன். அதுவும் அதை வந்து நான் வீடியோவாக எடுக்கலை. அது ஈஸி தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மணியை வச்சு நம்ம கட்டி முடிச்சிட வேண்டியதான். இந்த பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக இதை வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட்டே ஒரு ரூ. 20 25 அவ்வளோதான் வரும். அதை வச்சு நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு 15 ப்ளவுஸுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வச்சு தைக்கலாம். பார்த்துக்கோங்க, இதான் ப்ளவுஸோட அவுட்ஃபிட்டு. நீங்களும் இதே மாதிரியான டிசைன் தைக்கணும், ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.